தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நீங்கள் என்னெல்லாம் சொல்லி வாக்கு கேட்டீங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாட்டிலுக்கு 10 ரூபா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல், இப்படி சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசு அதிகாரிகள் எல்லாமே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ரொம்ப ஒரு அலட்சிய போக்குடன் அவர்கள்லாம் நடந்துக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கே சரியில்லை. போதை பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் இவர்களை இந்த அரசு அதிகாரிகளையும் காவல்துறையையும் 100% தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவர் வச்சுருந்தார். ஆனால் விஜய் தானே, விஜய்க்கு என்ன தெரிய போகுது, அவருக்கு நிர்வாக திறமைனா நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு மெதப்பில் அரசு அதிகாரிகளும் உங்கள் கட்சிக்காரங்களும் செயல்பட்டுருக்காங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகள் அங்கங்கே போய் மாமூல் வசூல் பண்ணுறாங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்துங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ பாட்டிலுக்கு 30 ரூபா வரையும் வாங்கிட்டு இருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காவல்துறையிலேயே இவங்க இளைஞர்கள் குண்டு வீசுகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சு? அது பேங்க் ஊழியரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறான், ஓட ஓட வெட்டுறான். எவ்வளோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு, சென்சேஷனாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏதாவது ஒன்று மீடியாவுக்கு வருதா? எல்லாமே இன்ஸ்டாகிராம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஃபேஸ்புக் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, நியூஸ் தமிழ்நாடு, பாலிமர் நியூஸு, நியூஸ் 7, எல்லா நியூஸ் சேனலும் உங்களுக்கு தான் ஐடி விங் மாதிரி தேர்தல் அப்போ வேலை செஞ்சாங்க. எதுவுமே மக்களுக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க, எப்படி ஒரு மாய பிம்பத்தால் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி கரண்ட்டு கூட இல்லாமல் மக்கள்லாம் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி செய்யுங்க, சரிங்களா? இல்லைன்னா ஆட்சியை ராஜினாமா பண்ணிவிட்டு போங்க. தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. நன்றி.